என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. உள்ள போ, உள்ள போ. அப்பா ஆமா உள்ள போன்னு சொன்னேன். துளசி உள்ள போ. சரிங்கப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? லக்ஷ்மி வா வெளியில. வாங்க. எப்போ வந்தீங்க? ஆமா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும் லக்ஷ்மி. ஆமா, நீ புள்ளைய பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? ஏங்க ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் நல்லதாங்க புள்ளைய பாத்துக்கிட்டேன். என்ன ஆச்சுங்க? என்ன துளசி, என்னம்மா என்னாச்சு? நீ புள்ளைய பாத்துக்கிற லட்சணம் நல்லாவே தெரியுது. ஆமா, இவ எங்க போனா? அது வந்து கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கோவிலுக்கு தாங்க போனா. துளசி, கோவிலுக்கு தானே நம்ம போயிட்டு வரேன். கோவிலுக்கு தான் போயிருக்கா. கோவிலுக்கு யார் கூட போனான்னு கேளு. துளசி, ஏய் இங்க பாரு. யார் கூட நீ கோவிலுக்கு போன? அம்மா, அது அது வந்துமா. என்ன, யார் கூட போன நீனு? என்கிட்ட நீ மட்டும் தானே கோவிலுக்கு போறேன்னு சொன்ன. யார் கூட போன? அம்மா, அது அது வந்துமா. சூர்யா மாமா கூட தான் கோவிலுக்கு போனேன். என்ன லக்ஷ்மி, கேட்டியா? உன் பொண்ணு சொன்னதை கேட்டியா? இதான் நீ புள்ளைய பாத்துக்கிற லட்சணம்ல. பாத்தியாடி, நான் எத்தனை வாட்டி சொன்னேன் உன்கிட்ட, படிச்சு படிச்சு சொன்னா இல்லையா? நமக்கு இது வேணாம் வேணான்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா உங்க அப்பா என்ன கேக்குறாருன்னு? இப்ப உனக்கு சந்தோஷமா? எனக்கு நல்ல பேரை வாங்கி தர, அப்படிதானே? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. அம்மா உங்களுக்கே தெரியும்லம்மா, சூர்யா மாமா எப்படின்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. இங்க பாத்து துளசி, அவங்க சகவாசம் நமக்கு வேணாம். அப்பா, மாமா ரொம்ப நல்லவருப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தேவையில்லம்மா. நமக்கு அவங்களே தேவையில்லான்னு நான் சொல்றேன். இங்க பாரு துளசி, இதெல்லாம் வேண்டாம், சரியா வராது. உன் மனசை மாத்திக்கிட்டு முதல்ல ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. இல்லப்பா, நான் வரமாட்டேப்பா. நான் இங்கதான் இருக்க போறேன். நான் சூர்யா மாமா கூட தான் இருக்க போறேன். லசி, என்ன இது புது பழக்கம்? அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அப்பா சொன்னதுதான். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. நான் இங்க இருந்து இவங்களை பாத்துக்கிறேன். நீங்க அவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏமா ஏமா இப்படி பண்றீங்க? நான் போலமா, நான் இங்கேயே இருக்கமா, ப்ளீஸ்மா. இங்க பாரு துளசி, அப்பா பேச்சை எதிர்த்து பேசிட்டு இருக்காத. சொன்னதை கேளு. அப்பா கூட கிளம்பி ஊருக்கு போற வழிய பாரு. போ. முடியாதுமா, நான் போக மாட்டேன். நான் இங்கதாம்மா இருப்பேன். நான் இங்கதாம்மா இருப்பேன். என்ன அனுப்பாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. நான் எங்க போக மாட்டேம்மா. அது சரி, இந்த அளவுக்கு ஆயிட்டல நீனு. உன்ன ஒழுங்கு மரியாதையா சொல் பேச்சு கேட்டுட்டு போனா போ. வீணா என்கிட்ட உத வாங்கி சாவாத. போ. முடியாதுமா, நான் போக மாட்டேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, நான் போக மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, என் மனசை புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ப்ளீஸ்மா. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இங்க இருக்க கூடாது. நீ அப்பா கூட கிளம்பி ஊருக்கு போ. இல்லையா நானும் வரேன். வா, நம்ம எல்லாரும் ஊருக்கு போவோம். நம்ம இனிமே இங்க இருக்க வேணாம். வா போலாம். முடியாதுமா, நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்லம்மா. நான் வரமாட்டேம்மா. அம்மா, நான் சூர்யா மாமா வீட்டுக்கு வரமாட்டேம்மா. ப்ளீஸ்மா. ஓ, வரமாட்டியா நீனு? அப்போ இங்கேயே சாவு. உன்னை அடிச்சே கொன்னுடுறேன். இங்கேயே செத்துரு. நிறுத்துங்க. ஒரு அடி அவன் மேல பட்டுச்சு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. எதுக்கு பவள அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், இப்படி வாடி. மாமா வான்னு சொன்னேன்ல, வாடி. இங்க யார் என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். வாடி. இங்க பாருப்பா சூர்யா, இதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது, பாத்துக்க. நீ சொன்னா கேளு. நீ வீட்டுக்கு போ. துளசி, இங்க வா. அத்தை, என்ன உங்க பிரச்சனை? மாமா, என்ன மாமா உங்க பிரச்சனை? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க ஐயா, உங்களோட சகவாசமே எங்களுக்கு வேணாங்க ஐயா. நீங்க பெரிய எடுத்து பிள்ளைங்க, நாங்க இல்லாதப்பட்டவங்க. எங்களுக்கு உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இது என் பிள்ளைக்கு தெரியல. அவ சின்ன பிள்ளை இல்ல, தெரியல. தெரியாதனாலதான் அவ உங்களை சுத்தி வரா. இனிமே வரமாட்டா. நான் எடுத்து என் பிள்ளைக்கு சொல்லிடுறேன், அவ இனிமே வரமாட்டா. தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுங்க. மாமா, என்ன மாமா, ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மாமா. மாமா, நீங்க என்ன தூக்கி வளர்த்தவர் மாமா. நீங்க ஏதோ என்ன பார்த்து, ஏன் மாமா, நான் உங்க பிள்ளை தானே மாமா. நீங்க இப்படி பேசினா எப்படி? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்கய்யா, உங்க எல்லார பத்தியும் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். என் பிள்ளை விட்டுருங்க. நான் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அந்த ஒத்த பிள்ளைய விட்டுருங்க. அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. வேண்டாம்,
சொன்னா கேளுங்க. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியல. விவரம் தெரிஞ்சா அவளே உங்க பக்கம் வர மாட்டா. மாமா நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை மாமா. நீங்க பாருங்க மாமா, நான் சுத்தி வளர்ச்சா எதுவும் பேச விரும்பல. எனக்கு துளசியை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது துளசியை தான். எனக்கு துளசி வேணும். நான் துளசியை விரும்புறேன் மாமா. நான் மட்டும் இல்லை, துளசியை என்ன விரும்புறான். இங்க பாருங்கய்யா, நான் முன்னாடியே சொன்னதுதான். உங்க அந்தஸ்து வேற, எங்க அந்தஸ்து வேற. மாமா முதல்ல இந்த மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க மாமா. உரிமையா சூர்யான்னு கூப்பிட்டு பேசுங்க. நீங்களாம் பெரிய இடங்க, உங்களை நாங்க வந்து எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு? இல்ல இல்ல, அதெல்லாம் நல்லா இருக்காது. இருக்கட்டும், விடுங்க. இங்க பாருங்க ஐயா, நான் சொன்னதுதான். உங்க அந்தஸ்து வேற, எங்க அந்தஸ்து வேற. அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாங்க எப்பயும் இழந்தாச்சு. இப்ப எங்களுக்குன்னு இருக்கிறது எங்க ஒத்த புள்ள மட்டும்தான். அவளையும் இழக்க நாங்க தயாரா இல்லை. தயவு செஞ்சு அவ வாழ்க்கையில தலையிடாம விட்டு தூரம் போயிடுங்க. அதான் எங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நீங்க இப்ப வருவீங்க, எப்ப போயிடுவீங்கன்னு தெரியாது. நீங்க போனதுக்கு அப்புறம் அவஸ்தைப்பட போறது என் பிள்ளையா தான் இருப்பா. மாமா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன தூக்கி வளர்த்தவங்க மாமா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கோவம் உங்களுக்கு. புரியுது, உங்க கோவமும் நியாயமானதுதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்னால் இவ்வளவு விட முடியாது மாமா. நான் துளசியை விரும்புறேன். துளசி தான் எனக்கு வேணும். துளசி என் பொண்டாட்டி. இதை யாருக்காகவும் நான் மாத்திக்க முடியாது மாமா. நீங்க பாருங்கய்யா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். உங்க அம்மா எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இப்ப எங்களுக்குன்னு இருக்கிறது எங்க புள்ள மட்டும்தான். அவளையும் பிடிங்கிடாதீங்க தயவு செஞ்சு. பணம் காசு போனா திரும்பி சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உயிர் போனா திரும்பி சம்பாதிச்சுக்க முடியாது. எந்த நம்பிக்கையில நான் உங்க வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்புவேன் நீங்க நினைக்கிறீங்க? உங்க அம்மா எப்படின்னு எனக்கு தெரியாது. வேணாம் ஐயா, சொன்னா கேளுங்க. என் புள்ள வாழ்க்கைய வீணா அழிச்சிடாதீங்க. அவளை நாசமாக்கிடாதீங்க. விட்டுட்டு தூரம் போயிடுங்க. அதான் என் பிள்ளைக்கு நல்லது. இங்க பாருப்பா சூர்யா, என்னடா அத்தை மாமா நம்மளை இப்படி பேசுறாங்களேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதப்பா. நீ தப்பாவே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. எங்க பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. பார்த்தல, எங்க கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் போறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க அம்மா நினைச்சாலும் எங்க கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்க பாரு, எங்களுக்குன்னு இருக்கிறது எங்க பொண்ணு மட்டும்தான். அவளையும் நான் உங்க வீட்டுக்கு அனுப்புனேன்னா உங்க அம்மா அவளை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது இருக்கட்டும், உனக்கு தெரியாதப்பா சூர்யா. உங்க அம்மா அவளை குடும்ப பத்தியே வாய் சொல்லாலையும் பேச்சாலையும் சாவடிச்சிருவாங்கப்பா. எனக்கு நல்லா தெரியும். வேணாப்பா சூர்யா, இதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து துளசிக்கிட்ட எச்சரிக்கைப்படுத்திட்டே இருந்தேன். ஆனால் அவள் கேட்கல. நீயும் என்னை புரிஞ்சுக்கல. வேணாப்பா, சொன்னா கேளு. எங்களை விட்டுட்டு போயிடுங்கப்பா. நாங்கள் இங்கே வந்தது தப்பு தான். எப்படி நாங்கள் தனியாக எங்கேயோ இருந்தோமோ கண்காணாத இடத்துல அப்படியே இருந்திருக்கணும். தெரியாமல் இங்கே வந்துட்டோம். அம்மா கூப்பிட்டாங்களேன்னு ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டோம். என் அண்ணனையும் அண்ணன் பிள்ளைங்களும் பார்க்கணுன்னு ஆசையில் வந்துட்டேன். வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நீங்கள் பாருப்பா, நாங்கள் இனிமேல் இங்கே இல்லை, நாங்கள் போயிடுறோம். தயவு செஞ்சு நாங்கள் வந்ததெல்லாம் நீ மறந்துட்டு உனக்கு பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நிம்மதியாக இரு. எங்கள் பொண்ணை விட்டுருப்பா. நீங்க பாருங்க மாமா, அத்தை நீங்க சொல்ல வரதோ உங்க பயமும் எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா அந்த அளவுக்கு மோசமானவங்களும் கிடையாது. சரி, உங்களுக்கு அம்மா மோசமானவங்க தெரியுதா? அவ எங்க அம்மா கூட வளர்ப்பறா, என் கூட தானே வளர்ப்பறா. நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். நீங்க பாருங்க, துளசியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு சொல்றேன், துளசி என்கிட்ட கொடுத்துருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன புரிஞ்சுக்கோங்க. என் துளசியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை நான் ரொம்ப நல்லாவே பார்த்து பார்த்தேன். என்ன நம்புங்க. உங்க நம்பிக்கைக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் எது வேணாலும் பண்றேன். ஆனா துளசியை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இல்லப்பா சூர்யா, அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு வேற எதுவும் பேசிடாதீங்க. நீங்க பாருங்க, நீங்க என்ன பேசினாலும் சரி, துளசி என் பொண்டாட்டி. அவளை நான் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அவள் என் பொண்டாட்டி தான். யாராலையும் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீங்க பாருங்க, அவளை நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அதையும் மீறி நீங்க கூட்டிட்டு போனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாரியா சூர்யா. லட்சுமி ஒரு நிமிஷம் இரு. ஏங்க? சொல்றேன்ல, அமைதியா இரு, நான் பேசுறேன். சரிங்க. இங்க பாரியா, நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுயா. தாராளமா மாமா, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நிதானமா யோசிங்க. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க மாமா. உங்க முடிவு நல்லதா மட்டும்தான் இருக்கணும். அதுவும் என் துளசி என் பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவும் தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது மாமா. என்னால விட்டும் கொடுக்க முடியாது. என் துளசியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. சரியா? நீ இப்ப கிளம்பு. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நாங்க யோசிச்சு சொல்றோம். இப்ப நீ கிளம்பியா. ராத்திரி நேரம் அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. நீ வீட்டுக்கு போ. போயா மாமா. யார் என்ன பேசினாலும் எனக்கு பரவாயில்ல மாமா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க பாருங்க மாமா, நீங்க ஊன்னு சொன்னா நான் இப்ப கூட துளசி கட்ட தாலி கட்ட ரெடியா இருக்கேன். எல்லாரோட சம்மதம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் மாமா. அம்மா அப்பா, நீங்க, அத்தை, உங்க எல்லாரோட சம்மதத்தோட தான்
என் துளசி கழுத்த தாலியை கட்டணும்னு நான் விருப்பப்படுறேன் மாமா. அதுக்கு நீங்களாம் சம்மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நல்ல முடிவாயிடுங்க மாமா. புரியுதுப்பா. சரி நீ கிளம்பு. நாங்கள் யோசிச்சு காலையிலக்குள்ள ஒரு முடிவு சொல்கிறோம். நீ போப்பா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். துளசிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போகிறேன் மாமா. இல்லையா சூர்யா? லக்ஷ்மி இருக்கட்டும். நீங்கள் பேசுங்கய்யா. துளசிக்கிட்ட நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. பேசிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. துளசி வெளியில் வாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது வந்து மாமா. போ துளசி போ, போய் பேசிட்டு சீக்கிரம் வா. ஓ அதான் மாமா சொல்லிட்டார்ல, வாடி. சரிங்க மாமா. என்னங்க நீங்க அவ்வளவு கோவமா வந்தீங்க, இப்ப நீங்களே பேச அனுப்பியிருக்கீங்க? ஆமாம்மா லக்ஷ்மி, நான் தான் பேச அனுப்பியிருக்கேன். ஏன்னா இதுதான் சூர்யாவும் துளசியும் பார்த்துக்கிறதும் பேசிக்கிறதும் கடைசி. இனிமே அவங்க பார்த்துக்க கூட மாட்டாங்க. என்னங்க அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுறது உங்க மனசு மாறிடுச்சுன்னு நான் நினைச்சேன். எப்படி லக்ஷ்மி என் மனசு மாறும்? உங்க அண்ணி கொஞ்சம் வேலையா பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எப்படி நம்ம பிள்ளைய நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும்? முடியாது லக்ஷ்மி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. துளசி அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன். துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா போவே கூடாது. துளசிய நம்ம சீக்கிரம் ஊருக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கான வேலையை பாரு. சரிங்க. அடி பாவி, எப்படி என்னை ஏமாத்திருக்கான்? அடியை நேத்ரா, உன்ன ரொம்ப லேசுப்பட்டவன்னு நினைச்சிட்டேன்டி நானு. நீ கில்லாடிடி, சாமா ஜித்துடி நீனு. கண்டிப்பா துளசி சொல்ற மாதிரி நான் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டே கதிரே, உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நேத்ரா என்னமோ பிளான் பண்றா. உஷாரா இரு. அடியே நேத்ரா இருடி, நாளைக்கு காலேஜுக்கு வந்துதான் உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி. மவள உன் வாயாலே நீ உண்மைய சொல்லல, அப்ப இருக்குடி இந்த கதிர் யாருன்னு அப்ப தெரியும். இருடி மாவள, உனக்கு வச்சிருக்கேன்டி. வாடி வா, கால் பண்ணிட்டல. இப்ப பாருடி இந்த கதிர் யாருன்னு தெரியும். ஹலோ சொல்லுடி. ஹலோ, என்ன சார் எப்பவுமே கால் பண்ணுவீங்க, இன்னைக்கு காலே பண்ணல? என்ன சார் எதுவும் பயத்துல இருக்கீங்களா என்ன? என்னடா பயத்துல இருக்கியோ? அடியே ஏண்டி கேட்க மாட்டேன்? எனக்கு பீதியை கிளப்பி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கியோ? தெரியுதுடி, உன் குரல்லையே தெரியுது ரொம்ப தெம்பா இருக்கேன்னு. ஆமா, அப்புறம் பின்ன பயமா இருக்கும்ல, நமக்குள்ள வேற என்னென்னமோ நடந்துருச்சு. அதான் இப்போ வரைக்கும் பயமா இருந்தேன்னா, ஆனா இப்ப பயம் இல்லை. என்ன பயம் இல்லைங்கிறான்? விடாதீ நேத்ரா, விடாத. இவனை கொஞ்சம் பயத்திலே வச்சிரு, அப்பதான் இவன் பார்வை வேற எங்கேயும் மேயாது. உன்னை சுத்தியே வரும்டி. விடாதீ நேத்ரா. கேளு. என்ன இவ்வளோ நேரம் பயமா இருக்குன்னு இப்ப பயம் இல்லைன்ற? எது உண்மை? என்ன ஏதோ பயத்துல வளரியா என்ன? அது சரி, ஏண்டி கேட்க மாட்டேன்? கேப்படி கேப்ப. பயம் எனக்கு இருந்ததுடி. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயம் இருந்ததுதான். நல்ல வேலை என் துளசி தான் என் கண்ணை திறந்தான். அவ மட்டும் என் கண்ணை திறக்கல, இந்நேரம் பயத்திலேயே இருந்திருப்பேன்டி நானு. அடியே நேத்ரா உன்ன, ஆனாலும் எனக்கு ஒன்று பிடிக்குதே, என்ன பண்றது? லவ் யூடி. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பயம் இருந்ததுதான். ஆனா இப்போ பயம்லாம் இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு இருக்கு. அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதான பார்த்தேன், பயம் இருக்கணும். பயம் இல்லைன்னா இப்ப வேற என்னமோ இருக்குல்ல. விடாதீ நேத்ரா, கேளு. ஆமா, பயம் இல்லைன்னா இப்ப வேற என்ன இருக்கு? பரவாயில்ல சொல்லு, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. இங்க பாரு, எதை நினைச்சு நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
உனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புப்பா. நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, உன்னை கண் கலங்காம நான் வச்சு காப்பாத்துவேன், பாத்துக்க. சரியா? சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லுடா. அடியே ராங்கி, உன்னை உன்னை எந்த லிஸ்ட்லடி நான் சேர்க்கறது? அடி, என் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு உன் வாயாடித்தனத்திலேயே நல்லாவே தெரியுதுடி. ஆனாலும் கதிர் அவ்வளோ லேஸ்ல கிடைச்சிருவானா? கிடைக்க மாட்டேனே. இருடி, நான் இன்னைக்கோ நாளைக்கோக்குள்ள உன்கிட்ட லவ்வ சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னையே வாடி சீண்டி பாக்குற. இருடி, உனக்கெல்லாம் லவ்வ இப்ப சொல்லக்கூடாதுடி. உன்னை ரொம்ப சீண்டணும். சீண்டி பார்த்துட்டு அப்புறமா என் காதுல உன்கிட்ட சொல்லணும்டி என் ராங்கி. லவ் யூடி. சொல்றேன். என்னன்னா பயம்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா இப்ப வேற ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா பரவாயில்லப்பா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்ப நீ என்னன்னா உனக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமே, இனிமே நமக்குள்ள என்னத்துக்கு ஒளிவு மறைவு அதெல்லாம் எதுவுமே இருக்க கூடாது. எது வந்தாலும் ஓப்பனா சொல்லிடு, என்கிட்ட சொல்லுப்பா. என்ன இப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. நீயே இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல, சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லடி, நேற்று நைட்டு போதையில எப்படியோ எசக்கு பசக்கா என்னென்னமோ நமக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஆமா, அதான் முடிஞ்சு போச்சு. இனிமே எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? மேட்ருக்கு வா, நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னியே அத சொல்லுடா. அவ்வளவு அவசரம் சொன்ன பிறகு தானடி இருக்கு. உன்னோட ரியாக்ஷன் எப்படின்னு இந்தா உடனே சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, அதான் நேத்து போதையில எசக்கு பிசக்கா என்னென்னமோ நடந்துருச்சு. அதான் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால அப்படியே சும்மா விட்டுட்டா எப்படி? இன்னைக்கு நான் தெளிவாக தான் இருக்கேன், நீயும் தனியாக தான் இருக்க. அதான் இப்பவே கிளம்பி அங்கே வந்துடலான்னு இருக்கேன். வந்தா நமக்குள்ள எல்லாம் தெளிவா நடக்கும்ல. நேத்து போதையில நடந்துருச்சு, இன்னைக்கு நான் கொஞ்சம் தெளிவா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். வந்துருட்டு மாடி. ஐயோ போச்சே. ஐயோ, இவன் என்ன இப்படி கேட்கறான்? அதான் ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னு நினைச்சு பயந்துட்டு இருப்பான்னு பார்த்தா இன்னொரு கவவா. அடியே நேத்ரா, நீ போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் போல இருக்கேடி. இவன் வேற மூடுக்கு போறானே. ஐயோ, அப்படியெல்லாம் இவனை போக விடக்கூடாது, தடுத்து நிறுத்துறடி. நேத்தாவது ஏதோ போதையில இருந்தான், அவன் பண்ணாததை பண்ணன்னு சொல்லி அவனை குழப்பி விட்டாச்சு. இன்னைக்கு அவன் தெளிவா இருக்கானே. ஐயோ, வந்தானா? வேணாம் 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 வேணாம். என்னாடி, என்ன வேண்டுதலா? வேண்டுதலா? எதுக்கு? இல்ல, நேத்து போதையில நடந்துருச்சே, இன்னைக்கு தெளிவா நடக்க போகுது, இதுவும் நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு வேண்டியோன்னு நினைச்சேன். அந்த வேண்டுதல் தானே? அப்படிலாம் இல்ல. நீ என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அடியே, நமக்குள்ள தப்பு தப்பா நடந்தே முடிஞ்சிருச்சாமா, நீ என்ன தப்பு தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் விடு. மறுபடியும் தப்பு தண்டா நடக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி நடந்ததோட விட முடியுமா? நீ சொல்லு. அதான் ஒரு மாசத்துல ரிசல்ட் தெரிஞ்சிரும்னு நீயே சொல்லிட்ட. அதுக்காக நம்ம தள்ளிலாம் போடக்கூடாது. நான் வரேன்டி, கிளம்பி வரேன் இன்னைக்கு நைட்டும். ஆஹா, இவன் ஏதோ முடிவோட இருக்கான் போல இருக்கே. அடியே நேத்ரா, கதவெல்லாம் பூட்டிட்டல, இன்னும் 4 பூட்டு கூட சேர்த்து போட்டு பூட்டுடி. வந்தாலும் வந்துருவான். அவன் மட்டும் அப்படி வந்துட்டான். நேத்து நீ சொன்னது சும்மா, ஆனா இன்னைக்கு நடக்க போறது உண்மையாயிடும்டி. வேணாம் வேணாம், இன்னும் 4 பூட்டு சேர்த்து போட்டு பூட்டுடி. என்னடி பதிலே பேச மாட்டேங்கிற? ஓ, வெக்கமா? சரி சரி சரி, நான் தான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஆமால, வெக்கம் இருந்திருக்கோம்ல. பாரு, நேற்று போதையில் இருந்ததுனால இந்த வெக்கத்தை கூட நான் பார்க்கல. பாரு,
இன்னைக்கு தெளிவா இருக்கேன்ல. இன்னைக்கு எல்லாமே பார்க்கலாம். வெக்கத்தையும் பார்க்கலாம், மத்ததையும் பார்க்கலாம்ல. இந்த அதோ கிளம்பிட்டேன்டி. ஒரு 5 நிமிஷம் தான். பைக் எடுத்தா போதும். ஷார்ப்பா 10 நிமிஷம் வீட்டு வாசல்ல நிப்பேண்டி. கிளம்பிட்டேன். இல்ல 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 வரது வந்துறது கிளம்பிடாது. இங்க பாரு, நீ இப்போதைக்கு இங்க வரேன்னு சொல்ற, அதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது, தப்பு. தப்பா? அதான் நமக்குள்ள நடந்துருச்சு. இனிமே நடந்தா அதுக்கு பேர் தப்புலாம் இல்லடி. இது வேற. சரி சரி, இங்க பேரு பேசியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாத்துக்க. இப்பவே மணி 10. நான் வந்தாதானே ஆக வேண்டிய வேலை எல்லாம் இருக்குல்ல. அதான் உடனே கிளம்புறேன். இல்ல இல்ல வேணாம் 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 வேணாம். இங்க பாரு நீங்க வரக்கூடாது. இப்ப நீ வந்தா எதுவும் சரியா வராது பாத்துக்க. இப்ப நமக்குள்ள எதுவும் நடக்க கூடாது, தப்பு. அது வந்து என்ன சொல்றது, வேணாண்டா. இப்ப நீ வந்து மட்டும் தொலைச்சிடாதடா. பதறியடி. அடியே, அதான பார்த்தேன். நீயாவது என்ன தொட விடுறதாவது. கதிரும் தொட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தொட மாட்டேன்டி. அதே மாதிரி நீயும் தொட விட்டுருக்க மாட்டேடி. ஆனாலும் எவ்வளவு பொய் சொல்லி வச்சிருக்க என்கிட்ட. அடியே, காலையில இருந்து பயத்திலேயே இருந்திருக்கேன்டி நானு. துளசியால தான் இப்ப நான் நார்மலாவே ஆயிருக்கேன். இருடி ஒண்ணு. என்னடி, நேத்து வேற போதையில நடந்துருச்சு. இன்னைக்கு தெளிவா நடக்கலான்னு பார்த்தா நீ என்னமோ பதற வேணாம் வேணான்ட்டு. இப்ப எதுக்கு அப்படி பயப்படுற? அதான் நேத்து நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இங்க பாரு, ஒரு வாட்டி நடந்தா என்ன, பல வாட்டி நடந்தா என்ன, எத்தனை வாட்டி நடந்தாலும் தப்பு தப்பு தான். இங்க பாரு, நமக்குள்ள ஒரு வாட்டி தப்பு நடந்து போச்சு. இனிமே அடிக்கடி நடத்திக்குவோம். அதான் ரிசல்ட் வரப்போகுது இல்ல. அந்த ரிசல்ட் இன்னும் நல்லதா வரட்டும். மேபி ட்வின்ஸா வந்தா கூட எனக்கு ஓகே தான். நல்லா இருக்கும்லடி. ஐயோ, என்ன ட்வின்ஸா? இவன் என்ன ஓவர் ஃபாஸ்டா இருக்கான்? அடியே நேத்ரா, பொய்ய சொல்லி தப்பு பண்ணிட்டியோ? இவன் அதை உண்மையாக்கிடுவான் போல இருக்கே. இல்ல இல்ல, கூடாது கூடாது, அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது. நேத்ரா, ஏதாவது பண்ணுடி. அவன் வந்து வைக்க போறான்டி. எதெல்லாம் பண்ணி சமாளிடி. அவன் இந்த பக்கம் வந்துடக்கூடாது, பாத்துக்கடி. இல்ல இல்ல, நீ இன்னைக்கு இங்க வரக்கூடாது. இன்னைக்கு நீ வந்தாலும் நமக்குள்ள எதுவும் நடக்காது. அதனால இன்னைக்கு வராத. ஏண்டி, அதான் நேத்து நடந்துருச்சுல்ல, இன்னைக்கும் ப்ளீஸ் டி. ஐயோ, இன்னைக்கு அது நடக்க கூடாது, தப்பு. அது நடந்தா மொத்தமா மோசமாயிடும். அது நடக்க கூடாது, ப்ளீஸ். ஆனா எனக்கு வேணுமே. நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டி. எனக்கு இன்னைக்கு வேணும்டி. இந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ கிளம்புனா 10 நிமிஷம் வந்து நிப்பேன்டி. வந்துடுறேன். ஐயோ 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 ஐயோ, தெரியாம பொய்ய சொல்லிட்டேனே. இவன் இப்படி பறக்குறானே. டேய், நீ என்னடா காஞ்சி பையா கிடக்குற? காஞ்ச மாடு கம்பள பாயிற மாதிரி. ஐயோ, இவன் ஏன் இப்படி இருக்கான்? டேய், நீ நல்லவனு நினைச்சனே. நேத்து போதையில கூட நல்லவனா தான்டா இருந்த. இப்ப என்னடா இப்படி கிறுக்கு பிடிச்சி போய் பேசிட்டு இருக்க? அவ்வளோஞ்சான். அது சரி, நல்லவனா இருந்தவனே இப்படி மாத்தி விட்டவனே நான் தானே. அவன் ஒழுங்கா தானே இருந்தான். போதையில கூட ஒழுங்கா இருந்தான். நம்மளை தொடக்கூடாதுன்னு குறிக்கோளா இருந்தான். ஆனா நீ தாண்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவனை உசுப்பேத்தி விட்டுட்ட. இப்ப பாரு, அவன் இங்க வந்தே திருவன் பொறிய நின்னு இருக்கான். இப்ப என்ன பண்ண போறடி? ஏதாவது பண்ணடி. காலையில இருந்து நானும் இதே படப்படப்போட பயத்தோட தாண்டி இருந்தேன். இப்ப நீ இருக்கணும்ல. இருடி மாவளே இரு. ஏண்டி, கதிரிக்கே வா. அது சரி, என்ன பாடுபடுத்திட்டடி நீ என்ன. அப்பப்பா, ஒன்னா நீனு சாமக்கில்லேடி நீனு. அதான் உனக்கு நான் வச்ச சின்ன அப்படி. இது இதோட முடியாது, நாளைக்கும் இருக்கு பாத்துக்க. என்ன அமைதியாவே இருக்கடி? நான் கிளம்பிட்டேன்டி. இங்க பாரு, நான் வந்துருவேன். கதவை திறந்து வை, சரியா? நான் வந்து காலிங் பெல் தட்டினா பக்கத்துல யாராவது பார்த்துருவாங்கல்ல. அதனாலதான் நீ கதவை முன்னாடியே திறந்து வச்சிரு. நான் வந்துடுறேன். மாமா ஆன் தி வேடி. இங்க பாரு இங்க பாரு. ஐயோ அம்மா, இங்க பாரு. இன்னைக்கு நீ வந்தாலும் நமக்குள்ள எதுவும் நடக்காதே. நீ இன்னைக்கு வந்தாலும் வேஸ்ட் தான்.
ஏன் ஏன் நடக்காது? எதுக்கடி அப்படி சொல்றேன்? அது அது வந்து வந்து என்னன்னா அது ஓ புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. அந்த 3 நாள் அதானே? ஆமா ஆமா அதேதான் அதேதான் அதேதான். நல்ல வேலை இவனே நம்மளை காப்பாத்திட்டான். ஆமாண்டா அதேதான். இப்ப நீ வந்தாலும் வேஸ்ட் தானே. அதனால வராத, நீ அங்கேயே வீட்லயே இரு, வந்துடாத. இந்த பக்கம் மட்டும் வந்துடாத. அடியே, இல்லாத ஒண்ணு இருக்கிறதாவும் நடக்காத ஒண்ணு நடந்ததாவும் அப்படியே ரியலா சொல்றதுக்கு உன்னால மட்டும்தாண்டி முடியும். அடி ராங்கி ராங்கி, லவ் யூடி. வராத சரியா? இன்னைக்கு இல்ல, ஒரு 5-6 நாளைக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது சரியா? சரி, என்ன பண்ண, 5-6 நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்துடுறேன். நீ சொல்லாமலேயே தானே வீட்டு வாசல் வந்து நின்னுடுறேன். ஐயோ வந்துருவானோ? அடி நேத்ரா, ஒன்று பண்ணு, பேசாம வீட்டை காலி பண்ணிடலாமா? இங்க இருக்கிற வீடு தானே எனக்கு தெரியும், பேசாம வீட்டை காலி பண்ணிடுவோம், அதான் கரெக்ட். சரிடி, அதான் வர வேணான்னு சொல்லிட்டியே, அப்போ வேற ஏதாவது போன்ல கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கிறது இருக்கட்டும். ஏதோ ஆளுன்னு சொன்னியே, அதான் அந்த தேவாங்கு, அதுக்கிட்ட நமக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னியா இல்லையா? சொல்லிட்டு முதல்ல அவளை பிரேக்கப் பண்ணு. பிரேக்கப் பண்ற வழியை பாரு சீக்கிரமா. பிரேக்கப் தானே பண்ணிடுறேன், பிரேக்கப்ப பண்ணிடுறேன்டி. நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? செஞ்சிடுறேன். அது எப்பனா 5-6 நாள் போகட்டும், நமக்குள்ள 2வது நைட்டு நடக்கட்டும், அப்புறமா அவளை பிரேக்கப் பண்ணிடுறேன் சரியா? என்னது 2வது நைட்டா? டேய், நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலடா, அதுக்குள்ள நீ 2வது நைட்டுக்கு போயிட்டியோ? டேய் கதிரு, எனக்கு பயமா இருக்கே. இவன் ஏதாவது வில்லத்தனம் பண்ணிடுவானா? நேத்ரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருடி. காலேஜில் கூட அவன் பக்கத்தில் தனியா இருக்காத, யாரையாவது கூட கூட்டி வச்சுக்கிட்டே இரு சரியா? எங்கனாலும் கூட கூட்டியே வைடி. வீட்டில் கூட ஆளுங்க யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கோடி. சரி, அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, 5-6 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, தூங்கலாமா? நம்ம நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். காலேஜில் மீட் பண்ணி நிறைய வேணும், காலேஜில் வந்து வாங்கிக்கிறேன் சரியா? என்னது, காலேஜில் வந்து வாங்கிக்கிறியா? இல்லை, ஒரு 4 நாளைக்கு காலேஜுக்கும் போகக்கூடாது, லீவ் போட்டுடணும். காலேஜுக்கு லீவ் போடணும்னு நினைப்ப, அப்படிதானடி? விட மாட்டேன்னு, வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துருவேண்டி. ஒழுங்கா காலேஜுக்கு வந்துரு, இல்ல நான் வந்து தூக்கிட்டு வந்துருவேண்டி. நீ எனக்கான வெடி, எனக்கு மட்டும்டி. லவ் யூடி நேத்ரா. பள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. இந்த இளம் புலி போல் அந்த இலை எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. என்னழகு ரசிக்க என் நெருப்பை எனக்கு இளைஞனும் கிட்டவில்லையே. முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நாம் பார்த்து பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. நீ விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை. இங்க பாருமா. மாமா, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, எல்லாம் என்னால தானே, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏய், என்னடி பேசுறேன்? நான் எதுக்கடி உன்னை மன்னிக்கணும்? இங்க பாரு, எதுக்கும் நீ எல்லாம் காரணம் கிடையாது. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அம்மா மட்டும்தான். என் அம்மா மட்டும்தான். என் அம்மா மட்டும் ஆரம்பத்துல ஒழுங்கா இருந்திருந்தாங்க, இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை இல்லடி. நான் உனக்கு இப்பயே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு இல்லை மாமா, அப்பா உங்களை எதனா தப்பா பேசியிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. அப்பாவை தப்பா நினைக்காதீங்க மாமா, அப்பா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு ஏதோ ஒரு கோவம், அதனால தான் மாமா அவர் அப்படிலாம் பேசிட்டாரு. நீங்க அவரை தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க மாமா, அப்பா ரொம்ப நல்லவர் மாமா. அடி
அவர் உனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு மாமா. என் மாமா பத்தி எனக்கு தெரியாது. நீ சொன்னதுதான். அவருக்கு கோவம் தான். அம்மா மேல உள்ள கோவம். அம்மா மேல மட்டும் இல்ல, அப்பா மேலேயும் அவருக்கு கோவம். இவங்க 2 பேரும் நம்மள இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோவம். அது சரி, யாருக்கு தான் அந்த கோவம் இருக்காதுடி? அந்த கோவம்லாம் இருக்கிறது நியாயம் தான். அது மட்டும் இல்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் இதோ என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா என் மாமனாருக்கு கோவம் வருதுன்னு செய்யும். அப்போ உங்களுக்கு அப்பா மேலாம் எந்த கோவமும் இல்லைல்ல மாமா? ஏய், எப்படி வரும்? அவர் பொண்ணை பெற்றவருடி. அவரு இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் கம்மி. என் இடத்துல வேற எவனா இருந்தா சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்கிட்டு இருப்பாரு என் மாமனார், தெரியும்ல. சூர்யாவா இருக்க போய் தான் கொஞ்சம் இவ்வளோ டீசெண்டா பேசியிருக்காரு. வேற எவனாவது இருந்தாரு விட்டு கட்டுன்னு காட்டியிருப்பாரு என் மாமனாரு. பரவாயில்ல மாமா, உங்க மாமனாரை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன் மாமா. அப்பாவை நீங்க எதனா தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. ஆனா நீங்க வேற மாமா. நீங்க ரொம்ப நல்லவர் மாமா. எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. அடி, என் பொண்டாட்டி நீனு. எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னா நான் எல்லாத்தையும் புரிஞ்சுதாண்டி ஆகணும். என் மாமனாரு என் மாமியாரெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப என் மாமனார் பேசி அனுப்புனாரு. அவர் என்ன சமாதானம் ஆயிட்டு தான் அனுப்புனாரு நினைச்சிட்டு இருக்கியாடி? மாமா, நானே உங்ககிட்ட அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன் மாமா. நீங்களும் அதையே சொல்றீங்க. அப்போ புரிஞ்சுதா மாமா உங்களுக்கு? எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுடி. என் மாமனாரு இப்போதைக்கு என்ன அனுப்புறதுக்காக இப்படி பேசி என்ன அனுப்பிட்டாரு. எப்படியும் எதனா ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அது நமக்கு சாதகமான முடிவா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பாட்டி பொண்டாட்டி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த சூர்யாவை விட்டு துளசியை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டி. அதே போல நீயும் எப்பவும் என் கூடவே இருப்ப. ஆமா மாமா, என்னால உங்களை விட்டுலாம் போக முடியாது மாமா. எப்பவும் எனக்கு உங்க கூடவே இருக்கணும்னு தான் மாமா ஆசை. நான் உங்களை எவ்வளவோ பிரிஞ்சு இருந்துட்டேன் மாமா. உங்களை பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மாமா. இனிமேலும் நான் உங்களை பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டேன் மாமா. என்னால இருக்கவும் முடியாது மாமா. அடியே துளசி, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடி. உங்க அப்பா உன்னை எங்க கூட்டிட்டு போய் விட்டாலும் சூர்யா வந்து கையோடு தூக்கிட்டு வந்துருவேண்டி. ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி. என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் இங்க தனியா என்ன பண்ண போறேன்? ஒன்றும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி கூட இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும். எங்க ஒரு முத்தத்துக்கே வழிய காணும். நீயும் கொடுப்பேன்னு பார்க்கற, கொடுக்க மாட்டேற. சரி, நானாவது கொடுக்கலான்னு பார்த்தா அதையும் யாராவது வந்து தடுத்துடுறாங்க. மாமா, இந்த சமயத்துலயும் உங்களுக்கு போங்க மாமா. ஏய், எப்ப வந்தா என்னடி? என் பொண்டாட்டி கிட்ட தானடி கேட்க முடியும். இதை போய் வேற யார்ட்டையாவா கேட்க முடியும்? வேற யார்ட்டையா தானே கேட்கவா? சொல்லு, கேட்கட்டுமா? நீ ஓகேன்னு சொன்னா நான் கேட்கறேன்டி. சொல்லுடி. உங்களை போங்க மாமா. அப்படிலாம் நீங்க எவகிட்டையும் கேட்க கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்க. இப்ப கூட ஒன்றும் இல்லை, 2 பேர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாம நைட் டைமு ஒரு கிழக்குல தான் இருக்கும். கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுக்குறியாடி? குடுடி. மாமா போங்க மாமா. உங்களுக்கு எல்லா டைமும் விளையாட்டு தான். போங்க. ஓய், விளையாடலாம் தானே கேட்கறேன். விளையாட எங்க போயிடுறீங்க? விளையாடணும் தான் நினைக்கிறேன். யாராவது வந்து அப்படியே சதி பண்ணிடுறாங்களே. இப்ப கூட விளையாடலாம்னு நினைக்கிறேன். விளையாடலாமாடி? உங்களுக்கு ரொம்ப தான். போங்க மாமா. இந்த ரணகாலத்துல உங்களுக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது. உங்களை அப்பா எப்படியாவது சமாதானப்படுத்துங்க மாமா. மாமா, என்னாலலாம் உங்களை விட்டுட்டு போக முடியாது மாமா. ஓய், இப்ப யாரும் ஒன்று அனுப்புறேன்னு சொன்னது? அதெல்லாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் மாமா கரெக்டா பண்ணிடுவேன். சரியா? சரிங்க மாமா. ஓய், என்னடி பயமா இருக்கா? இல்ல மாமா, நீங்க இருக்கீங்களே. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா பயம்? எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க. எனக்கு தெரியும் மாமா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க. ஐ லவ் யூ மாமா. இது போதும்டி. என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கால, அது போதும். லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ மாமா. ஆமாண்டி, இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி காத்துலயே கொடுத்துக்கலாம். நிஜத்துல என்னைக்கு தான் கொடுக்க போறேன்னு தெரியல. ஏண்டி, நான் கொடுக்க வந்தாதான் எதனா சதி நடந்துருது. நீயாவது கொஞ்சம் பரிதாபப்பட்டு இந்த மாமாக்கு ஏதாவது கொடுக்கலாம்லடி. மாமா, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் போட்டுமா மாமா? ஏன்னா நான் போகலன்னு வச்சுக்கோங்க, அப்பவே தேடிட்டு வந்துருவாரு. அப்படி அவர் வரும்போது நம்ம மட்டும் இப்படி இருந்ததை பார்த்தாரு, அவருக்கு பிபியே ஏறிடும் மாமா. நான் போறேன். ஓய், என்னடி நழுவ பாக்குற? அப்படிதானே? சரி சரி, நீ இப்ப நழுவிக்க. எப்போ பிடிக்கணுமோ அப்ப இறுக்கமா பிடிச்சிட வேண்டி. பிடிக்கிறேன் ஒரு நாளைக்கு. லவ் யூடி. ஒரு தேக்கில செஞ்சது போல உன் தேகம் அம்மாடி, உன் தோளில சாஞ்சது
ஒரு எண்ணாத்தாடி ஏ மாமா ஒன்னதான் என்ன ஆகாதா என்ன நீ சொன்னாலும் கேட்கணும்னு தோணுமே என்ன சொல்ல இந்த பந்தம் வயசுக்கு வேணுமே நாள் தூக்கம் கெட்டு ஆடும் பிள்ளை விட்டு உன்னை தொட்டு கொஞ்சம்